அம்மாவையும் வந்து விட்டு பிரிஞ்சு போற, மறுபடியும் உங்களை எப்ப சந்திப்பேன் நிறைய தெரியாதுன்னு லெட்டர்ல எழுதி வச்சு போயிருக்கா. பிரபு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டானா? என்னடா நடந்தது? அவன் மனசு நோகும்படி நீ ஏதாவது சொன்னியா? இல்லம்மா இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பிரபு இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இது அன்கிரேட்ஃபுல் அன்கிரேட்ஃபுல், நன்றி கெட்ட ராஸ்கல். ஆஃப்டர் ஆல் யாருமா அவன்? ஒரு குப்பையில இருக்க வேண்டியது கொண்டு வந்து கோபுரத்துல வச்சோம். இது அவர் மிஸ்டேக். ஐ மீன் என்னடா என்னாச்சு? என்னாச்சு கண்ணு? என்னாச்சு? சாரி மிஸ்டர் முரளி, உங்க லிவர் கெட்டு போயிருக்கு. குறைஞ்சது 4 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். பை த பை, நீங்க உங்க கல்யாணத்தை ஒத்தி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 மாசத்துக்கு நீங்க தாம்பத்திய உறவும் வச்சுக்க கூடாது. பிரபு, நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம் இதுதான். தந்தையையும் இழந்து தனிமையாகிவிட்ட எனக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையையும் ஆர்வத்தையும் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். தாயாக போகும் சிறந்த பாக்கியத்தையும் பெருமையையும் எனக்கு அளித்திருக்கிறீர்கள். ஒரு குழந்தை செல்வத்தை எனக்கு பரிசாக கொடுத்து பந்தத்தையும் பாசத்தையும் இந்த கடிதம். பிரபு, ஷேம் ஆன் யூ. என்கிட்ட சொல்லாம என்னை விட்டு நீ ஓடின காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என் வாழ்க்கையில எங்கேயாவது என்னைக்காவது உன்னை சந்திக்கணும் நான் துடிச்சேன். பட் அந்த சந்திப்பையே நான் வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ பிரபு, ஐ ஹேட் யூ. இப்போ உங்க 2 பக்கமும் தெரியறதுதான் கப்பன் பார்க். பெங்களூர் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற இந்த பார்க் முன்னுரிமை உள்ளது. உயரமான மரங்கள், பச்சை பசேன்னு புல்வெளிகள், கண்ணை பறிக்கிற வண்ண மலர்கள், கல்யாணமான இளம் ஜோடிகள் பொழுதுபோக்கவும் காதலர்கள் சந்திக்கவும் இந்த பூங்கா, அதாவது உள்ளத்துல ஏதோ ஒரு, நீங்களே பாருங்க. இப்போ நாம விதான் சௌதாவை நெருங்கிட்டோம். இது
கலையழகோட கட்டப்பட்ட 4 மாடி கட்டடம். இந்த மாநிலத்தின் சட்டசபை இங்கதான் கூடுது. அதை நீங்க சுத்தி பார்க்கும் போதுதான் இந்த கட்டடத்தோட அழகு உங்களுக்கு புரியும். ஹலோ ஜெயந்தி. ஹலோ பிரபு. நான் உங்களை இங்கே சந்திக்கிறத என்னால நம்பவே முடியல. வாழ்க்கையில நம்ப முடியாத சம்பவங்கள் எவ்வளவோ நடக்குது. பிரபு, நீங்க ரொம்ப இழைச்சு போயிருக்கீங்க. ஓ, உடம்பு சரியில்லையா? நோ நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐம் ஆல் ரைட். பெங்களூருக்கு எப்போ வந்தீங்க? கொஞ்ச நாள் ஆச்சு. ஆபீஸ் விஷயமாவா? சொந்த விஷயமா. பத்மா எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கா? உங்களுக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம்? என் கல்யாணம் இனிமேதான் நடக்கணும். பத்மா கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ மீன் ஆயிருக்கணும். பிரபு, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மேல உயிரியே வச்சிட்டு இருக்கிற பத்மா இன்னொருத்தர் கல்யாணம்? என்னால நம்பவே முடியலையே. ஜெயந்தி, என் நண்பனோட மனைவியை பத்தி நானே விமர்சிக்கிறது நல்லதும் இல்ல, நேர்மையும் இல்ல. நண்பருடைய மனைவியா? பிரபு, எனக்கு ஜெயந்தி, பத்மா முரளியோட மனைவி. நிஜமாவா? பத்மா உங்களை இப்படி ஏமாத்துவான்னு? நோ நோ, நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். ஜெயந்தி, நீ எங்க தங்கி இருக்க? உன் கூட நான் நிறைய பேசணும். டியூட்டி முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போவோமா? நாளை காலையில 10 மணிக்கு உன்னை உன் வீட்டுல சந்திக்க முடியும். உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். உன் அட்ரஸ்? 14 2nd Cross Street, ஜெயநகர். மிஸ்டர், எங்க போறீங்க? மிஸ் ஜெயந்தி இந்த மாடியில் தானே குடியிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்க. ஜெயந்தி, ஜெயந்தி, இது பாரு, இவ்வளவையும் நான் உனக்காகத்தான். எக்ஸ்கியூஸ் மீ, இவ கூட நான் தனியா பேசணும். நீங்க? நான் அவனோட கணவன். பிரபு, நான் ஜெயந்தி, இதெல்லாம் நான் உனக்காக சுமந்துட்டு வந்தேன். இது பாரு, கல்யாண புடவை, மஞ்சள், குங்குமம், மாலை, உன்னை மறுபடியும் மணப்பொண்ணா என் பக்கத்துல நிறுத்தி. பிரபு, நான் உங்க மனைவி. ஆமா, நீ என் மனைவி. பிரபு, Yes, you're my wife. You're my wife. என்ன நீங்க சுமங்கலி ஆக்கிட்டீங்க. நான் சுமங்கலி. நான்
ஏம்மா சிரமப்படுற? சமயக்காரன் இல்ல? பரவாயில்லம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டின் நிர்வாகத்தை ஏத்துக்கிட்ட போல இருக்கு. அம்மா. ஹலோ பத்மா. என்னப்பா டாக்டர்கிட்ட போயிருந்தியே, என்ன சொன்னாரு? அம்மா இப்போ என் வயித்துல மட்டும் இல்ல, என் உடம்புல எந்த பார்ட்லயும் ஒரு ட்ரபிளும் இல்லையா. ஆனா என்ன 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றாரு. டாக்டர் சொல்றது முரளி, ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போய் 2 மாசம் இருந்தா உன் உடம்புக்கு நல்லது தானே. அம்மா நீங்களும் ஆஸ்மா பேஷண்ட், நீங்க என் கூட துணையா ஹில் ஸ்டேஷனுக்கு வர முடியாது. எனக்கு வேளாவேளுக்கு மருந்து கொடுத்து கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதுவும் வாஸ்தவம் தான். ஏன் முரளி, நம்ம டாக்டரை கூட்டிக்கிட்டு போயேன். என்னப்பா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவரை கூட்டிட்டு போனா இருக்கிற வேதி ஜாஸ்தி ஆயிடும். பெரிய போரு. அம்மா பத்மா கூட வரலாமே. வரலாம். ஆனா கல்யாணம் ஆகாம 2 பேரும் ஜோடியா போனா மத்தவங்க தப்பா பேசுவாங்களேன்னு பாக்க. பத்மா எனக்குன்னு முடிவான பிறகு வேற யாரும் தப்பா பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி முரளி, அவளுக்கு விருப்பம் இருக்கணுமே. அம்மா, இதுல ஏன் விருப்பம் முக்கியம் இல்ல, அவரோட ஆரோக்கியம் தான் முக்கியம். நான் உங்க கூட வரேன். தேங்க்யூ தேங்க்யூ பத்மா, தேங்க்யூ. என்னப்பா பிரபு, அப்படியே திகைச்சு போய் நின்னுட்ட? இவங்களை யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல? நம்ம விருந்தாளியா 1 மாசம் இவங்க 2 பேரும் இங்கதான் தங்க போறாங்க. இவர் பேர் மிஸ்டர் முரளி, அவங்க பேரு பத்மா. பிரபு நம்ம எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. வேலையில சேர்ந்து 1 மாசம் தான் ஆச்சு. கெட்டிக்கார புள்ள, புத்திசாலி புள்ள. ஹலோ மிஸ்டர் முரளி. ஓ மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு செஸ் கேம் ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்குமாவது 24 மணி நேரமும் ஓயாம அடைச்சனாலும் சளைக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம். பத்மா வாங்க. முனிசிபல் கமிஷனர் மீட் பண்ண மறந்து போயிட்டேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. மிஸ்டர் முரளி, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். செக் அண்ட் மேட். Yes, good. Padma, a little to your right, please. I mean left. Yeah. Smile. Smile, yeah. Good. Steady. Thank you. Come on, Padma. முரளி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. வாழ்க்கையில இன்னைக்காவது ஒரு நாள் ஒன்று சந்திப்பேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன் தான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஆமா, நீ ஏன் அவங்களை கூட்டிட்டு வரல? அம்மாவை பார்க்கணும் என் மனசு துடிக்குதுடா. என்னடா அப்படி பாக்குற? இடியட், ஃபூல், ஸ்டூபிட் அப்படின்னு ஸ்டைலா கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடுறா. Stop it, I say. எஸ்டேட் முதலாளி சுந்தரத்தோட விருந்தாளியா வந்திருக்கேன்னா அவர்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு சாதாரண, after all a very ordinary man you are. நீயும் நானும் முதல்ல இந்த இடத்துல இப்பதான் சந்திச்சிருக்கோம். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அவ்வளவுதான். You can go. நீ போகலாம். Well, you're not joking, are you? Of course I'm not joking. Hey, முரளி, பந்தம், பாசம், பிணைப்பு இவ்வளவு சீக்கிரம் தூக்கி அடிச்சிட்டியாடா. பந்தம், பாசம், பிணைப்பு, அது முதல்ல உன் உள்ளத்துல இருந்திருக்கணும். நான் உன்னை நண்பனா இல்ல என் கூட பிறந்தவனா? நோ, அதை விட அதிகமா நேசிச்சேன். என்னுடைய தாய் உனக்கும் தாயா இருந்து உன்னை வளர்த்தாங்க. படிப்பு, வசதி, வாழ்க்கை, இதுல உனக்கு என்ன குறைச்சல் வச்சோம்? எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு துண்டு காரணத்துல பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்துட்டியே. 2 நெஞ்சங்களை துடிக்க வச்சுட்டு வந்துட்டியே. உனக்கு மனிதாபிமானம் இருக்கா? Are you a human being? நீ ஒரு நன்றி கெட்டவன், ungrateful. முரளி,
ஏய், தேன் கூப்பிடுற உரிமை, அருகதை, யோகியத்தை எதுவுமே உனக்கு கிடையாது. You don't deserve it. Get out. Get out of this place. பத்மா, இந்த சீன் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பேக்ரவுண்ட் வஸ்தா. Come on, stand there. I give you good pose, huh? கொஞ்சம் சிரி. Smile. Smile. அரே smile, I say. அருகதை எனக்கு இல்ல. I don't deserve it, is it? I do deserve it. எனக்கு யோகிதை இல்ல. நீங்க எதுக்கா இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அயோக்கியனா நல்லவனா? நல்லவனா இருந்தா அதுக்கு தேவையான கண்ணியம், கம்பீரம் எனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க. இங்க பாருங்க. அவ என் மனைவி. ஒரு விபத்துல சிக்கி மரணம் அடைஞ்சிட்டா. ஆனா ஜெயந்தி அனாதையாவோ அமங்கலியாவோ சாகல. என்னோட மனைவியா நெத்தியில குங்குமத்தோட சுமங்கலியாவே போயிட்டா. ஜெயந்தியோட கணவனா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ மரண ரெஜிஸ்டர்ல அவளோட கணவனா என் பேரை பதிவு செய்யற வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சது. நான் கொடுத்த விவரங்கள் போதும்னு நினைக்கிறேன். பிரபு, நீங்க தனியா என்ன தேடி வந்ததும் தனிமையில என் கூட பேசுறதும் நாகரிகம் இல்ல. நானும் அதை விரும்பல. போயிடுங்க. ஓ, பஞ்சர் ஆயிடுச்சே. நீ இறங்குறதுனால ஒரு பிரயோஜனமே இல்ல. நீ கார்லயே உட்காரலாம், கம்ஃபர்டபுளா. ஸ்டெப்னி இல்லையா? ஸ்டெப்னி, டூல்ஸ், ஜாக்கி எல்லாமே இருக்கு. ஆனா இந்த முதலாளிக்கு டயரை கழட்டவோ மாட்டவோ தெரியாது. தெரிஞ்சுக்க நேரம் இல்ல, அதான் பழக்கம் இல்ல. சரி, நீ இங்கே உட்காரு. பக்கத்துல யாராவது மெக்கானிக் இருக்கானான்னு சொல்றேன். டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அவர் மெக்கானிக்க கூப்பிட போயிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. பிரபு, உங்ககிட்ட எத்தனையோ விஷயங்களை மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல டயரை மாத்திடுறேன். ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க
மங்கைக்குள் காதலின் கங்கைக்குள் நான் மிதக்க மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம் நீலம் நான் மயக்கமென்ன ஒரே நாள் துணை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது தேங்க்யூ. நான் நன்றி எதிர்பார்த்து எதையும் செய்கிறதில்லை. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்கு பஞ்சனை பாடலுக்கு பல்லவி சார், சார். இருக்கு கண்ணீரண்டிலும் ஒரே ஸ்வரம் கையிரண்டிலும் ஒரே லயம் இரவும் பகலும் இசை முழங்க ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. ஓ மிஸ்டர் சுந்தரம், இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து உட்காந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. அப்படியே இந்த முதுமலை காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரலாம்னு இருக்கேன். அவர் ஓய்வு எடுக்க வந்திருக்காரு, வேட்டையாட வரல. சொல்லுங்க சார். மிஸ்டர் சுந்தரம், அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுமா? உடனே உடனே. காட்டுல அலையிறது, மிருகங்க பின்னால ஓடுறது அவர் உடம்புக்கு நல்லதில்ல. சொல்லுங்க சார். நெஞ்சத்துல வைராக்கியம் மனோபலம் இருக்கிறவங்க உடம்புக்கு ஒரு கெடுதியும் வராது சார். அவர் சொல்றது தர்க்க சாஸ்திரம், நான் சொல்றது வைத்திய சாஸ்திரம். சொல்லுங்க சார். ஏன் பிரபு, அவருக்கு தான் காது கேட்குமே. சொல்லுங்க சொல்லுங்கன்னு என்ன ஏன் நடுவுல இழுக்கிற? மிஸ்டர் சுந்தரம், நான் வேட்டைக்கு போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். ஓகே சார், நானும் அவர் கூட போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. இது துணை இல்ல, வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிறது நம்ம பண்பாடு. ஆமா தம்பி, நீங்க பிடிவாதமா போகணும்னு சொல்றீங்க. பிரபு உங்க கூட வர்றதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அவரும் உங்க கூட வந்தா எங்களுக்கு தைரியமா இருக்கும். ஓகே, என்னங்க, சொல்லுங்க. எனக்கும் காட்டு மிருகங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் உங்க கூட. ஓகே.
ஞாயிற்றுக்கிழமை கூட்டாத பக்கம் வரந்திரமா சீக்கிரம் வா சீக்கிரம் ஒண்டிடு பிரபு சார் வாப்பா முரளி முரளி அவர் இன்னும் வரல. பிரபு கொஞ்சம் நில்லுங்க. நாம 2 பேரும் தனியா இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை மறுபடியும் தவற விட நான் விரும்பல. பிரபு பிளீஸ் என்ன அப்படி பார்க்காதீங்க. எந்த கீழ்த்தரமான எண்ணத்தோடும் நான் உங்க முன்னாடி நிக்கல. ஆனா அதே சமயம் என்ன பதச்சுக்கிட்டு இருக்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல. பிரபு சத்தியமா சொல்றேன், உங்களை இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு முந்தி நான் ஒரு வைராக்கியத்தோட தான் இருந்தேன். ஆனா நீங்க செஞ்ச தவறுக்கு பரிகாரமா ஜெயந்திய நீங்க சுமங்கலி ஆக்கின உண்மை எனக்கு தெரிஞ்ச பிறகு, உங்க பண்பையோ லட்சியத்தையோ நான் உணர்ந்த பிறகு அந்த வைராக்கியம் பொடி பொடியா உடைஞ்சு தூளாக்கிட்டு இருக்கு. மிஸ்ஸஸ் முரளி நீங்க வரம்பு மீறி பேசுறதா நீங்க நினைக்கலாம். நான் முரளியோட மனைவியா இருந்திருந்தா என்னுடைய ஆசைகளையும் ஏக்கங்களையும் என் மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு ஒரு இயந்திரமா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். ஆனா பிரபு, நான் முரளியோட மனைவியா அங்கீகரிக்கப்பட்டன தவிர ஸ்வீகரிக்கப்படல. பத்மா. ஆமாம் பிரபு, நீங்க ஊரை விட்டு போனதுமே அவரோட உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அவரை பரிசோதிச்ச டாக்டர் அந்த வியாதி குணமாகிற வரைக்கும் அவர் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனாலதான் எங்க கல்யாணம் தள்ளி போடப்பட்டது. பிரபு, மனசுல ஒருத்தரை நினைச்சு எங்கிக்கிட்டு இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு என்னால இருக்க முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. பத்மா என்ன மன்னிச்சிரு பத்மா. ஐம் சாரி பத்மா. இனிமே இப்படி நான் மிருகத்தனமா நடந்துக்க மாட்டேன். ஐ ப்ராமிஸ். நீ நினைக்கிற மாதிரி நான் கோழை இல்லை. என் குறி கரெக்டா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். Come with me.
பிரபு, இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த உண்மையோட பயங்கரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதை என்னால் ஜீர்ணிக்க முடியும். அந்த சக்தி எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையோட தான் நான் இங்க நிக்கிறேன். என்ன பேசாம இருக்க? கேட்கிற கேள்வி புரியல, அதனால பேசாம இருக்கேன். விளக்கமா கேட்கறதுக்கே வெக்கப்பட வேண்டிய கேள்வி, அநாகரிகமான கேள்வி. It is a ridiculous question. I mean, it is a naked question. What else could I expect from you? Let it be. ஆனா எங்கிருந்து வர பதில் கௌரவமானதா தான் இருக்கும். அப்படிப்பட்ட பதில் உன்னால சொல்ல முடிஞ்சா, உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன்னால சொல்ல முடிஞ்சா, நான் ரொம்ப பெருமைப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். I will be the happiest person. சொல்லு பிரபு, நான் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்ச போது பத்மா அழுதுகிட்டு இருந்ததுக்கு காரணம், என்னை மன்னிச்சிட பத்மா, இனிமே இப்படி மிருகத்தரமா நடந்துக்க மாட்டேன்னு நீ சொன்னதுக்கு அர்த்தம். இது ரெண்டுக்கு விளக்கம். உடனே உன்னோட சந்தேகம் அனாவசியமானது, விபரீதமானது. நீ நேர்மையானவன், நாணயமானவன் நான் உன்னை மதிச்சிருந்தா இந்த கேள்வியை உன்னை நான் கேட்டுக்கவே மாட்டேன். பட் யூ சஸ்பெக்ட் மீ? அன்டவுட்லி 100%. முரளி, இப்படி ஒரு கீழ்த்தரமான பழியை நீ என் மேல சுமத்தின? கீழ்த்தரமான பழியை மேல சுமத்துற. அக்செப்ட். அதுக்கு தரமான பதில் சொல்ல தயங்குறியே? Why? மறுபடியும் கேட்கிறேன், நான் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்ச போது அங்கே என்ன நடந்தது? What happened? God, முரளி, நீ நினைக்கிற மாதிரி அங்க எந்த விதமான தப்பு நடக்கல. தப்பு செய்யற அளவுக்கு நான் தாழ்ந்தவனும் இல்ல, மோசமானவனும் இல்ல, அயோக்கியனும் இல்ல. You are right. ஜெயந்திங்கிற விதவை பொண்ணு கெடுத்த நீ தாழ்ந்தவன் இல்ல, உயர்ந்தவன். அவளை தாயாக்கி அலைய விட்ட நீ அயோக்கிய இல்ல, உத்தமன், உன்னதமானவன். அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? அவ உனக்கு எழுதுற லெட்டர் என்கிட்ட இருக்கு. It's a proof. அது வேற கதை. It's a different story. அந்த கதையை தான் நீ மறுபடியும் பத்மா கிட்ட ஆரம்பிக்க நினைச்ச. முரளி, ஏன் நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இப்படி விஷத்தை கக்குறேன்? வாழ்க்கையிலேயே நீ விஷத்தை கலக்கிறியேடா. 15 வருஷமா உயிருக்கு உயிரை உன் கூட பழகி உன் கூடயே வளர்ந்து உப்பு தின்னு எனக்கே டாஷ் டாஷ் டாஷ். முரளி, கடைசி சான்ஸ். நான் கெஸ்ட் ஹவுஸ் கூட நுழைஞ்ச போது நான் சொல்ல முடியாது, சொல்ல விரும்பல. எப்படிடா சொல்ல முடியும்? தனியா இருந்த பத்மா கிட்ட தகாத முறை நடந்துக்க முயற்சி செஞ்ச நீ ஒரு அற்ப பதர். பத்மாவையும் ஜெயந்தி நினைச்ச நீ ஒரு ஈரப்பிறவி. Prabhu, what happened? Come on, tell me. Hey, Murali. Tell what happened. Tell me. Tell me. Tell me, Prabhu. Don't be silly. God. பிரபு, காமவெறி பிடிச்சி மனித தன்மை இழந்து கேவலம் நீ ஒரு மிருகமா மாறிட்ட. அப்பேற்பட்ட மிருகத்தை சுட்டுக் கொள்றதுல எந்த பாவமும் இல்ல. சமுதாயத்தில் உன்ன மாதிரி ஊனாய்கள் இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. நிறுத்துங்க முரளி, நிறுத்துங்க. அவரை கொல்றதுக்கு முன்னாடி அந்த துப்பாக்கி குண்டு என் நெஞ்ச தொலைக்கட்டும். ஏன்னா என் நெஞ்சம் கலங்க உள்ளது, கரைகளை நிழல் படிஞ்சது. உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் எதுவா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கு பதில் என்னால தான் சொல்ல முடியும், அவரால முடியாது. பத்மா, நீங்க ஒண்ணு பேசாதீங்க. எல்லாமே என்னைய மீறினதுக்கு அப்புறம் என்னால எப்படி பிரபு பேசாம இருக்க முடியும்? பத்மா, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. முடியாது. முரளி கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. மிஸ்டர் முரளி, நானும் பிரபு ஒருத்தர் காதலிச்சோம். உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு அதிர்ச்சியை தரலாம். வாழ்நாள் பூரா எனக்கே சொந்தம் நினைச்ச பிரபுவோட வாழ்க்கையில ஜெயந்தி குறுக்கிட்டா.
மனசுல ஒருத்தரை நினைச்சு எங்கிக்கிட்டு இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு என்னால இருக்க முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. கடந்த கால நினைவுக்கும் நிகழ்கால உறவுக்கும் நடுவுல ஊஞ்சல் அடிக்கிட்டு இருந்த என் மனச ஒரு நிலையில நிறுத்துறதுக்காகத்தான் அவர் என் கண்ணத்துல அரைஞ்சார். அதுக்காகத்தான் மன்னிப்பும் கேட்டார். அம்மாவை கேட்டதா சொல்லுங்க தம்பி. ஜாகிரதையா போயிட்டு வரேன். வரேம்மா. நல்லதா? வரேங்க. மெட்ராஸ்க்கு ஓய்வு எடுக்க போறேன்னு வந்துட்டு பிரபு, என் உடம்பு மனசு எல்லாமே பூர்ணமா குணமாயிடுச்சு. ஒரு நண்பனை இழந்த நிலையில நான் இங்க வந்த அந்த ஆரோக்கிய நண்பன் திருப்பி கிடைச்சிட்டாங்கிற திருப்தியோட, மகிழ்ச்சியோட, நிம்மதியோட போறேன். பிரபு, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசா? பத்மா, 1 minute. பிரபு, பத்மா மலர் போல இருக்கிற இந்த பரிசை நீ மறுக்காம ஏத்துக்க. What do you mean by that? I mean what I say. உனக்கு சொந்தமானதை உன்கிட்டயே ஒப்படைச்சிடுறேன். Give me your hand. கைப்புறா ஃபூல். பத்மா, நீங்க 2 பேரும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கும். God bless both of you. வரேன். பஞ்சனை பாடலுக்கு பல்லவி